தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்று 2ஆம் நாள் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு என்ன சொல்லுகின்றன? இணைச்சட்டம் 30ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார், வாழ்வும் சாவும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது. இவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. வாழ்வும் நன்மையும் சாவும் தீமையும் இன்று நான் உனக்கு முன் வைத்துள்ளேன். நல்லவராக வாழ்வதும் நாசமாக போவதும் நம்ம கையில தான் உண்டு என்று சொல்லுகின்றார். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை அலசி பார்க்கணும். ஏன் நம்ம வாழ்க்கையில பல துன்பங்கள், ஏன் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள், ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிலையானது, நிறைவானது, அமைதியானது கிடைக்காமல் இருக்கிறது? காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவற்றுக்கெல்லாம் ஒரே காரணம் நம்முடைய செயல்பாடுகள் தான். அந்த செயல்பாடுகளை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும்? 16வது வாக்கியம் சொல்கிறது, இதோ இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டுவாயாக. கடவுள் மீது அன்பு பாராட்டுவாயாக என்ன அர்த்தம்? அவர் சொன்ன வாக்குகளை எனக்கு தான் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது அவரை அன்பு செய்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஆகவேதான் திருப்பாடல் 1 நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றது. என்ன சொல்லுகிறது பாருங்க. யார் நற்பேறு பெற முடியும்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீயவில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்தனை செய்கிறவர். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில கடவுள் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வாக்குகளை கண்டறிந்து அந்த வாக்குகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய எண்ணங்களை நாம் செலுத்த வேண்டும். ஆகவே பிறருடைய வாக்குகளுக்கு எண்ணம் காது கொடுக்காமல், மற்றவர்களுடைய சொல்லுக்கு நாம் காது கொடுக்காமல், கடவுள் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்ற நோக்கத்திலே நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடரும் போது வாழ்வு, அமைதி நமக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் உரைக்கின்றோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, 2ஆம் நாளில் என்னோடு இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களை பிடித்த தரித்திரங்கள், சாபங்கள், பசாசுகள், அந்தகார கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் விடுதலை பெறுவதாக. அனைவரும் திருக்குடும்பங்களாய் மாறுவார்களாக. கூடி செபிக்கிற குடும்பங்களாக, கணவன் மணி பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் கூடி செபிக்கிற அந்த அனுபவத்தை எல்லா வீட்டுக்கும் நீ தருவீராக. தொடர்ந்து நீங்க பாதுகாத்து வழிநடத்தும், ஒவ்வொருடைய ஒருத்தல்களை ஏற்றுக்கொள்ளும், நோன்புகளை ஏற்றுக்கொள்ளும், ஆசிரியரான ஞானத்தை அருளும். இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரால்